ஒரு மிகப்பெரிய திமிங்கலத்தை பாம்பை வச்சு பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க. 1970 தான் அமெரிக்காவுடைய ஆரிகன் அப்படிங்கிற பகுதியில் இப்படி ஒரு சம்பவத்தை அமெரிக்க அரசாங்கமே பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்பெர்ம் வேலை பொறுத்த வரைக்கும் அது ஒரு திமிங்கல வகையை சேர்ந்தது. சைஸில் ரொம்பவே பெருசாக வளரக்கூடியது. எந்த அளவுக்கு பெருசுனா ஆண் ஸ்பெர்ம் வேல் அதிகபட்சமாக 18 மீட்டர் நீளத்துக்கும் பெண் ஸ்பெர்ம் வேல் அதிகபட்சமாக 12 13 மீட்டர் நீளம் வரைக்கும் கூட வளரும். இப்போ இவ்வளோ பெருசாக இருக்கக்கூடிய ஸ்பெர்ம் வேலில் ஒன்று தான் இந்த ஆரிகனுடைய அந்த கடற்கரை பகுதிகளில் கரை ஒதுங்குது. இதோட சைஸ்னு எடுத்து பார்த்தோம்னா 45 அடி நீளமும் 8 டன் எடையோடையும் இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒன்று கரை ஒதுங்குச்சுன்னா அது இயற்கையாகவே கொஞ்சம் கொஞ்சமாக மக்கி போக ஆரம்பிச்சிடும். ஒருவேளை சின்ன மீனாக இருந்துச்சுன்னா அந்த சீகல் மாதிரியான கடல் பறவைகளோ இல்லைன்னா அந்த கடற்கரை ஓரங்களில் வாழக்கூடிய மற்ற உயிரினங்களோ அதை சாப்பிட்ருக்கும். ஆனால் இவ்வளோ பெரிய மீனாக இருக்குது அப்படிங்கிறப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக இயற்கையாகவே மக்கி போக ஆரம்பிச்சிச்சுன்னா அது அந்த பீச்சுக்கு வரக்கூடிய மக்களுக்கு வந்து கெட்ட ஸ்மெல் வரும். அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷனை ஏற்படுத்தும். அதனால என்ன யோசிக்கிறாங்கன்னா மனிதர்கள் நாமளே டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்காக முதல்ல என்ன யோசிக்கிறாங்கன்னா கடற்கரையிலேயே குழியை வெட்டி அதுக்குள்ளே இந்த ஸ்பெர்ம் வேலை போட்டு மொத்தமாக மூடிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறமா யோசிச்சு பார்க்கும்போது இந்த கடல் அலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணெல்லாம் அரிச்சிட்டு போயிடுச்சுன்னா மறுபடியும் இந்த ஸ்பெர்ம் வேல் எக்ஸ்போஸ் தான் ஆகும். அப்போ அதுக்கு வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு தான் பாம்பை வச்சு வெடிக்க வச்சிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டோம்னா இப்போ அந்த மாதிரி நம்ம வெடிக்க வச்சிட்டோம்னா இந்த பெரிய ஸ்பெர்ம் வேல் குட்டி குட்டி பீசஸாக அப்படியே வெடிச்சு சதறிடும். அப்போ அதை எல்லாத்தையுமே இந்த சீவுகள் மாதிரியான மற்ற பறவைகளோ மற்ற உயிரினங்களோ சாப்பிட்ரும். அப்போ நமக்கு பீச்சும் சுத்தமாயிரும் அப்படின்னு நினச்சி அவங்க பண்ணியிருக்காங்க. இப்போ நவம்பர் மாதம் 1970 தான் இந்த சம்பவத்தை பண்ணுறாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டோம்னா ஒரு சில மக்களும் அதை வந்து வேடிக்கை பார்க்கலாமே அப்படிங்கிறதுக்காக வந்து பார்க்குறாங்க. சொன்ன டைமுக்கு கரெக்டாக பாம்பை உள்ளே வச்சு வெடிக்க வச்சிட்டாங்க. ஆனால் இவங்க நினச்ச மாதிரி எல்லாமே குட்டி குட்டி பீசஸாக செதறி போகாமல் பெரிய பெரிய பீசஸாக அப்படியே செதறி போய் வேறு வேறு இடங்கள்ல அப்படியே பரவி போய் விழுகுது. அந்த வகையில் ஒரு 400 மீட்டர் தள்ளி பார்க் பண்ணி வச்சிருந்த ஒரு கார் மேலே மிகப்பெரிய ஒரு பீஸ் வந்து டம்முன்னு விழுந்து அந்த காருடைய மேல் பகுதியவே மொத்தமாக வந்து காலி பண்ணிடுச்சு. இந்த மாதிரி நிறைய இடங்களில் பெரிய பெரிய பீசஸ்லாம் விழுந்துச்சு. ஐயோ நாம ஒன்று நினச்சோம்னா வேற ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த பீஸ்லாம் தனியாக எடுத்துகிட்டு போய் அதை தனித்தனியாக புதைக்கிறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சுட்டாங்க. இப்படி ஒரு சம்பவம் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி கடற்கரையில் கடல்வாழ் உயிரினங்கள் கரை ஒதுங்குச்சுன்னா என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ரெகுலேஷன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வராங்க. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, யாராவது இப்படி யோசிப்பாங்களா? அமெரிக்காக்காரன் செஞ்ச கிறுக்குத்தனங்கள் அப்படின்னு தனியாக ஒரு சீரிஸே போடலாம் போல அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் இதே அமெரிக்காக்காரங்க தான் இதே மாதிரியான ஒரு கடல்வாழ் உயிரினத்தை காப்பாற்றுறதுக்காக இன்னொரு விஷயம் பண்ணுறாங்க. என்னன்னா வெறும் 10 மீன் தான் அதோட மொத்த இனத்திலே இருக்கு. அதை காப்பாற்றுறதுக்காக 900 கோடி வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்க. இது பத்தாதுன்னு டால்ஃபின்ஸ்லாம் கூட்டிட்டு வந்து அதை எல்லாத்தையுமே ட்ரைனிங் பண்ணி இது எப்படியாவது காப்பாற்றிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஒரு பக்கம் அமெரிக்காவும் மெக்சிகோவும் எப்படி பண்ணிட்டு இருந்தா இன்னொரு பக்கம் அந்த பக்கம் இருக்கக்கூடிய சைனா எப்படியாவது இந்த மீனை பிடிச்சே ஆகணும், இந்த மீன் நமக்கு ரொம்ப நல்லா செய்யும் அப்படின்னு நினைச்சு அவங்க சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக இந்த ரெண்டு நாடுகளும் ஒரு மீனுக்காக போட்டி போட்டுட்டு இருக்காங்க? அப்படி என்ன வகையான மீன் தான் அது? இதெல்லாத்தையும் பற்றி ரொம்ப டீட்டெயிலான வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் லோகோ கீழே லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணினா நீங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு Auravil ஹெல்த் மிக்ஸ் Auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம்.